ஒரு மனிதனுக்கு கோபம் உண்டாக்க வேண்டும் என்று யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? கொடுத்த சொத்தை திருப்பி வாங்கி பாருங்கள், கொலை செய்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பான். ஒரு மனிதனுக்கு உணர்ச்சியை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை, அவனே அந்த உணர்ச்சியில் ஈடுபட்டு விடுவான். ஆனால் ஒரு மனிதனை அறிவாளியாக்குவது கடினம். நீ உணர்ச்சி வசப்படுகிறாய், தவறு செய்கிறாய் என்று புரிய வைப்பது கடினத்தில் கடினம். உன்னை பற்றி நீ யோசிக்க தொடங்கு, நீ தவறு செய்கிறாய், உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது மிக 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 கடினம். நம்முடைய வீடுகளில் குழந்தையை வளர்க்கிற போதே என்ன சொல்லுகிறார்கள்? தடிக்கு கீழே விழுந்து விட்டால் அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, அந்த இடத்த அடி, அதை விட உருப்படாமல் போகிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அந்த இடம் என்ன பண்ணுச்சு? அது ஏதாவது உனக்கு கவுத்துச்சா? அது உனக்கு கெடுதல் பண்ணுச்சா? நீ பார்க்காம அங்கேருந்து ஓடி வந்து அந்த இடத்துல விழுந்துட்டு அப்புறமா அந்த இடத்த அடி அப்படின்னு அந்த குழந்தைய பழக்கணும்னா நம்ம தப்புக்கு நாம் காரணம் இல்லை, வேற யாரோ தான் காரணம் அப்படிங்கிற உணர்வு எவ்வளவு ஆழமாக மனதில் பதியும். ஆனால் அறிவு சொல்லி கொடுக்குற புத்தகமோ ஆசிரியரோ குருநாதரோ என்ன பண்ணுவார்? எப்பா நீ தப்பு பண்ணப்பா, நீ கண்ணு இல்லாமல் கண்மண் தெரியாமல் ஓடி வந்தப்பா, நீ இப்படி செய்யலாமா, நீ யோசிக்க வேண்டாமா அப்படின்னு நீ உன்னுடைய தவற உணர ஆரம்பி அப்படின்னு நமக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர் தான் புத்தகங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பல பேர் புத்தகங்கள் படிப்பதில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்துகிறவர்கள் தான் நமக்கு வேண்டுமே ஒழிய நம்முடைய தவறுகளை நமக்கு புரிய வைக்கிறவர்களை நமக்கு பிடிக்காது. நாம் என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறு நியாயமானது என்று நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களை பிடிக்குமே ஒழிய மாறுதல் வலியுறுத்துகிறவர்களை நமக்கு பிடிக்காது. ஆனால் புத்தகங்கள் உங்களுக்கு ஆறுதல் தராது, மாறுதல் தரும் என்பதை அன்பு கூர்ந்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உலகு தொடங்கிய நாளாக லாவோட்ஸ், கன்ஃபியூஷியஸ், திருவள்ளுவர், பலவிதமான உலகத்தின் சிந்தனையாளர்கள், மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ், ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன், எத்தனையோ விதமான பல்வேறு பெரியோர்கள் இந்த மனித சமூகத்துக்கு அறிவை ஊட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த அறிவுகளை எல்லாம் பதிவு செய்து வைக்க வேண்டும், டாக்குமெண்டேஷன் என்று பெயர், பதிவு செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். கொஞ்சம் கெனகாலஜி, அதாவது பிள்ளை பேரு மகப்பேறு பற்றி தெரிந்த மருத்துவர்களுக்கு தெரியும், அல்லது கொஞ்சம் அது பற்றி புத்தகங்களை தேடி படிக்கிறவர்களுக்கு தெரியும். ஜெனட்டிக்ஸ், எபிஜெனட்டிக்ஸ் என்று இரண்டு வார்த்தை உண்டு. ஜெனட்டிக்ஸ் என்பது உங்கள் மரபணுக்களில் உங்கள் முயற்சியின்றியே சில விஷயங்கள் பதிந்துவிடும். ஒரு சிங்கத்துக்கு பாய்ந்து வேட்டையாடுகிற கலையை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜீனில் இருக்குது சார் அப்படின்பா, டிஎன்ஏல உள்ளே இருக்குது சார் அப்படின்பா. அது மாதிரி நம்முடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய குணம் இவையெல்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்ஏ, ஜெனட்டிக்ஸ் அதில் பதிவாகிவிடும். ஆனால் ஜெனட்டிக்ஸில் இருந்து ஒருவரை மாற்றுவதற்காக உண்டான துறை எபிஜெனட்டிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை. அந்த எபிஜெனட்டிக்ஸ் என்பது என்ன என்று கேட்டால், அதை எப்படி சீரமைப்பது, அதில் குறை இருக்குமானால் குறைஞ்சபட்சம் அவங்க தாத்தா 9 கொலை பண்ணி உள்ளே போனவர்னு வச்சுங்க, இவன் 8 கொலையாவது பண்ணணும் பரம்பரை பெருமையை காப்பாற்றுறதுக்குன்ற ஐடியாவோடு வந்து பிறந்தா நம்ம நிலைமை என்ன ஆவருது? அவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அவன் ஜெனட்டிக்கலி அது மாதிரியான குணத்தில் இருந்தாலும் அவனை எப்படி மாற்றலாம்? சயின்ஸ் இன்றைக்கு யோசித்தது, அப்படி தோன்றிய துறை எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பேர். அந்த எபிஜெனட்டிக்ஸில் எப்படி பண்ணுவாங்க? கருவில் குழந்தை இருக்கும்போதே அதனுடைய குவாலிட்டியை மாற்றுறதுக்கான நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருக்கணும், நாம் கோவப்படக்கூடாது, நாம் சண்டை போடக்கூடாது, நாம் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணும், பெருந்தன்மையாக இருக்கணும். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணலாம்? கருவில் குழந்தை இருக்கும்போதே அந்த குழந்தையோட பேசலாம். ஆனால் பெண்கள் சொல்கிறாங்க, சத்தம் போட்டு புருஷங்கிட்ட பேசினாலே கேட்குறது இல்லை,
அதனால தான் சொல்கிறேன், அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இதுகிட்ட பேசுங்கன்னு சொல்கிறேன். உள்ளே இருக்கிற அதுகிட்டையாவது பேசுங்க. ஏன்னா இவர் உருப்படுறதுக்கு இனிமேல் வழி இல்லை, அவனாவது உருப்படணுங்கிற ஐடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்பா நீ கொஞ்சம் இரண்டா கண்ணா, உங்கள் தாத்தா 8 கொலை பண்ணதுக்கு நீ 9 கொலை பண்ணதுக்கு 7 கொலை 8 கொலை பண்ணாதரா, அதனால் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் சில மாற்றங்களை உலகத்தில் ஏற்படுத்த முடியும். அறிவுபூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் அறிஞர்கள், புத்தர்கள், புத்தக அறிவாளிகள், இவர்களெல்லாம் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் உலகத்தில் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, புத்தருடைய வாழ்க்கையில் ஒரு கதை. புத்தர் இளமையான தோற்றத்தில் துறவுக்கு வந்துட்டார். துறவியாக இருந்தால் கூட கம்பீரமான அரச குடும்பத்தில் பிறந்ததாலே தோற்ற கவர்ச்சி உடையவர் புத்தர். மிக அழகான நாசி, மிக அழகான கண்கள், மிகுந்த அருமையான தோள்கள், புத்தர் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார் என்று எழுதுகிறார்கள். அவர் ஒரு ஊர் வழியாக போகிற போது ஒரு பெண் விலைமகள், அந்த ஊரிலே அவள் பணக்கார விலைமகள், மிகப்பெரிய சொத்துக்களை உடையவள். அவளிடத்தில் காத்திருந்து பல பேர் அவளை அடைவதற்காக அவளுக்கு பணிவிடை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த புகழ் பெற்ற விலைமகள் புத்தரை பார்க்கிறாள். பார்த்துவிட்டு சொல்லுகிறாள், உன்னுடைய இளமையும் அழகும் என்னை மயக்குகிறது. நான் காசு பெற்றுக்கொண்டு பல பேரிடத்தில் என்னை ஒப்படைத்திருக்கிறேன், அதற்கே அவர்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். நான் உன்னிடத்தில் எந்த காசும் பெற்றுக்கொள்ளவில்லை, உனக்கு வேண்டிய எல்லாம் நான் தருகிறேன், என்னை நீ ஒரு நாளாவது ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும், என்னை உனக்கு தருகிறேன் என்று அந்த பெண் மண்டியிடுகிறாள். என் வீட்டிற்கு நீ வரக்கூடாதா என்று கெஞ்சுகிறாள். அப்போது புத்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எப்போது வர வேண்டும் என்று எனக்கு தெரியும், உனக்கு நான் எப்போது தேவைப்படுவோன்னு அப்போது வருவேன், உனக்கு எப்போது தேவையோ அப்போது நான் வருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு புத்தர் போய்விட்டார். இவளுக்கு இளமை போனது, அழகு போனது, முதுமை வந்தது, தலை நரைத்தது, பல் விழுந்தது, என்னென்ன நடக்க வேண்டுமோ எல்லாம் வாழ்வில் நடந்து விட்டது. ஒரு திருப்புகள் நான் படிச்சிருக்கிறேன், அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்கும். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிண்கிண் எனும் முன் உரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுறு வேதனையும். அப்படியே அந்த உடல் நோய்வைப்படுகிற அந்த விஷயத்தை அருணகிரிநாதர் எழுதி காட்டுவார், பட்டினத்தாரை எழுதி காட்டுவார். எல்லாருக்குமே வயசாகுது. இதே படியில் நான் எவ்வளோ வேகமாக ஏறி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் இல்லை, இப்போ ஒவ்வொரு படிப்படியாக ஏறுறேன்ல அதுவும் எனக்கு தெரியும் இல்லை. பாஞ்சு ஏறின காலம்னு ஒன்று உண்டு, பயந்து ஏறுற காலம்னு ஒன்று உண்டு இல்லை. இதெல்லாம் இயற்கை தானே, காலம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் தானே. இது எல்லாம் இந்த விலைமகளுக்கு வந்துருச்சு, பல்லு உதிர்ந்துருச்சு, தலைமுடி கொட்டிடுச்சு, எல்லாமே ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் புத்தர் கதவை தட்டுகிறார். அந்த பெண் பார்த்து விட்டு சொன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையே, என் இளமை, என் அழகு, என்னுடைய எல்லையற்ற பேரழகு இருந்த போதெல்லாம் என்னை தேடி வரவில்லையே, இப்போது வந்திருக்கிறாயே என்றாள். அவர் சொன்னார், இப்போதுதான் உனக்கு நான் உண்மையில் தேவைப்படுகிறேன். ஏன் தெரியுமா, இதுவரை உன்னை அனுபவிப்பதற்காக வந்தார்கள், ஆனால் உன்னை மாற்றுவதற்காக இப்போது நான் வந்திருக்கிறேன். நான் எனக்காக உன்னிடத்தில் வரவில்லை, உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இதுதான் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அழகான பெண்ணை பார்த்தால் அனுபவிக்கலாம் என்று நினைப்பது உணர்ச்சி. ஐயோ இவள் வீணாகிறாளே, இவளை அறிவாளி ஆக்கலாம் என்று எண்ணுவது அறிவு. இந்த அறிவுதான் ஒரு நாட்டில் வன்மையுடையதாக இருக்க வேண்டுமே ஒழிய உணர்ச்சி பெருமையுடையதாக இருக்கக்கூடாது. ஆனால் திரைப்படங்களும் கேளிக்கைகளும் தொலைக்காட்சிகளும் பெருவாரியான மேடை நிகழ்ச்சிகளும் உணர்ச்சி வெறியை தூண்டுவதையே தம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உணர்ச்சியை தாண்டி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பத ஒரே விழா புத்தக திருவிழா என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த விழுப்புரத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். இன்றை சொல்லிவிட்டு போகிறேன், நீங்கள் தான் அறிவாளிகள். உள்ளே புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் அறிவாளிகள். அறிவின் மீது அக்கறை உடையவர்கள். உணர்ச்சியை கேளிக்கை தரும், சினிமா தரும், சின்னத்திரை தரும். ஆனால் அறிவை புத்தகமோ ஒரு குருவோ தான் உங்களுக்கு தர முடியும். இதில் மிக முக்கியமான மாற்றம் என்பது என்ன? புத்தகங்கள் என்ன செய்துவிட முடியும்? முதல் விஷயம்,
ஒன்று நடந்தது என்று சொன்னால் அதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு வரலாறு என்று பெயர். புத்தகங்கள் இல்லை என்றால் வரலாறு எழுத முடியாது. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று கேட்டால் எதை வைத்துக் கொண்டு சொல்வீர்கள்? 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி போய்விட்டது. ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார், என்ன செய்தார், மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா, ஆட்சியை வீணாக்கினாரா, இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? ராஜராஜ சோழன் யோசிக்கிறார், இதையெல்லாம் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதற்கு நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். பெரிய பெரிய கல்லை எடுத்து கல்வெட்டாக தன்னுடைய மெய்கீர்த்தி என்று எழுதி வைக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் கல்வெட்டு படிக்க முடியும்? அந்த கல்வெட்டிலே என்ன இருக்கிறது என்று தேடி கல்வெட்டை படிப்பதற்கு அந்த நூற்றாண்டு தமிழ் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் எழுத்து வடிவம் எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. ஆனால் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி நடந்தது என்பதற்கான டாக்குமெண்டேஷன் வேண்டும் என்று சொன்னால் கல்வெட்டிலிருந்து அது ஒரு புத்தகமாக மொழிபெயர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அதனுடைய தன்மை மாற்றப்பட்டு புத்தகமாக இருக்குமானால் 1300 ஆண்டுகளுக்கு 1030 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜராஜ சோழன் சில அற்புதங்களை செய்திருக்கிறான். ஆட்சி முறையில் இன்னென்ன மாதிரியான ஜனநாயக தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் சில சாதனைகளை உலகத்தில் புரிந்திருக்கிறான். நிலத்தை அளப்பதற்கான வழிமுறையை சொல்லி இருக்கிறான். தமிழ் சமஸ்கிருதத்துக்கு நிகராக இருக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை சொல்லுகிறவனுக்கு என்ன சம்பளமோ அது தமிழில் சொல்லுகிறவனுக்கும் இருக்க வேண்டும் என்று தமிழை வடமொழியை விட தாழ்வாக நினைக்காதே என்ற எச்சரிக்கையை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ராஜராஜ சோழன் வழங்கி இருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்றேன். ஒரு தடவை ரயிலில், இது வாவேசு ஐயருடைய கதை, அதை மாற்றிருக்கான், இப்போ கொஞ்சம் கிண்டலாக மாற்றிருக்கான். ஒரு பேங்க் மேனேஜர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். எதிரில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து தான், யாரும் இல்லை ரயிலில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்த உடனே அது பார்த்து இவரை சிரிச்சு, இவன் அவரை பார்த்து சிரிக்கலை, அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சுது. எப்படி இருக்கும்? அப்படியே தேவலோகமே இடிஞ்சு மேலே விழுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பக்கத்தில் வேற உட்காந்துது. இவருக்கு அப்படியே தேன் குடித்த மாதிரி இருந்தது. மெதுவாக தோளோட தோள் சாஞ்சிக்கிட்டு மெதுவாக காது கிட்ட, அவ்வளோதான், அவன் செத்தே போயிட்டார். ஆனால் காது கிட்ட சாஞ்சிக்கிட்டே சொல்லிச்சு, மரியாதையாக பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துடு. எனக்கு 2 நிமிஷம் செயினை இழுத்து நீ என்னை கற்பழிக்க ட்ரை பண்ணேன் நான் கத்துனா, பொம்பளை சொல்கிறத தான் உலகம் நம்புமே ஒழிய ஒரு ஆம்பளை சொல்கிறத உலகம் என்றைக்குமே நம்பாது. புரியுதா? மரியாதையாக இருக்கிற பணத்தெல்லாம் வெளியே எடுத்துரு, இல்லைன்னா நான் அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு. அவன் ஒரே ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சான். மெதுவாக அவள் கேட்ட உடனே அவன் சொன்னான், என்ன சொல்றியே, எழுதி கொடுன்னா. இந்த கிறுக்கு பேப்பர் பேனா எடுத்து எல்லாத்தையும் வரிசையாக எழுதி மரியாதையாக பணத்தை கொடுத்துரு, இல்லாட்டி செயினை எழுத்து உன்னை மாட்டி விட்டுருவேன்னு எல்லாத்தையும் எழுதி அப்படி கையில் கொடுத்த உடனே எந்திரிச்சு அவனே செயினை எழுத்தான். என்னன்னா டாக்குமெண்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும், அப்போ தான் லைஃப்பில் சேஃபாக இருக்க முடியும். உண்மை சார். வாழ்க்கையில் சொத்து பத்திரம் எழுதுறது பெருசு இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் பண்ணுற வேலையை செய்யறதுக்கு பேர் தான் அந்த காலத்தில் கல்வெட்டில் அரசர்கள் செய்தார்கள். பின்னாளில் வரலாறு எப்படி மாறியது என்பதை புரிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் தான் உங்களுக்கு உதவ முடியும். எந்த நூற்றாண்டில் என்ன நடந்தது என்பதை பற்றிய தெளிவு பெறுவதற்கு அதுதான் உங்களுக்கு உதவ முடியும். இப்படி சொல்லட்டுமா? ஆனால் வரலாறு படிக்கிற பல பேருக்கு நேராக படிக்கிற போது கோபம் வரும். கோபப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் வரலாறு படிக்கிற போது உண்மையும் வரும், பொய்யும் வரும். அவரவர்கள் எழுதுகிற போது அவரவர்களுடைய பார்வையை ஏற்றி எழுதுவார்கள். இப்போ ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில், இந்த ஸ்க்ரீனில் எதுவுமே கிடையாது, ஆனால் அங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிப்பு சிஸ்டத்தில் இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண உடனே மொத்தமாக இதில் இது காட்சி ஆகுது. இங்கே எதுவும் கிடையாது. லைட் அணைச்சாச்சுன்னா அது சாதாரண ஒயிட் ஸ்க்ரீன். எப்படி இங்கேருந்து இது ப்ரொஜெக்ட் ஆகுதோ அப்படி தான் எல்லா எழுத்தாளர்களும் அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை அந்த நூற்றாண்டு மேலே, அந்த அரசன் மேலே, அல்லது அந்த இயக்கங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களே ஒழிய உண்மையை எழுத மாட்டார்கள். அப்போ நாம் எச்சரிக்கையாக படிக்கணும். என்ன இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், எந்த அளவுக்கு பொய் இருக்கும்.
லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியணும். இதில் எங்கே உண்மையை பிரிக்கிறது? என்னமோ பழைய காலத்தில் சொல்லுவான், அன்னப்பறவைன்னு ஒன்று இருந்தது, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது பிரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே அன்னப்பறவை மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் கலந்து தான் புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க, அவங்கவுங்க நோக்கத்தின்படி எழுதியிருப்பாங்க. நாம் அன்னப்பறவை மாதிரி உட்காந்து பிரிக்கணும். நீங்கள் பொறுமையாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு விரோதமானவரா, திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு ஆதரவானவரா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. வரலாறு நீங்கள் கூர்ந்து படிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே திப்பு சுல்தானுடைய படைகள் பல கோயில்களை மாற்றி அமைப்பதற்கான, போராடுவதற்கான இயல்புடைய சராசரியான ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பாகவே இருந்தன. வரலாற்றை கிளீனாக படித்து பார்த்தா தெரியும், எத்தனையோ விஷயங்கள் ஒரு மதத்துக்கு எதிராக அவனுடைய படைகளால் செய்யப்பட்டன. அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொன்று எடுத்து படிச்சிங்கன்னா, இந்து மக்களுக்காக கோயில் கட்டுறதுக்கு நிதி கொடுத்துருக்கிறார். சிருங்கேரியில் இருந்த சங்கராச்சாரியாருக்கு தங்கத்தில் அந்த பல்லக்கு போகிறதுக்கும் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் நிலபுலன்களுக்கும் அவர் வெளியில் போகும்போது பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் திப்பு சுல்தான் கொடுத்துருக்கிறார். அவருக்கு சிருங்கேரியில் இருந்த சங்கராச்சாரியாருக்கும் கடித போக்குவரத்தாகி அந்த கடிதங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்போ திப்பு சுல்தான் நல்லவரா கெட்டவரானா? இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், எவனும் வாழ்நாள் முழுவதும் நல்லவனாக இருந்ததாகவும் வரலாறு இல்லை, வாழ்நாள் முழுவதும் கெட்டவனாக இருந்தவனும் வரலாறு இல்லை. இந்த உலகத்தில் 100க்கு 100 நல்லவன் என்று எவனையும் நீங்கள் சொல்ல முடியாது, 100க்கு 100 கெட்டவன் என்று எவனையும் நீங்கள் கைகாட்ட முடியாது. மனித ஜாதியில் பிறந்த எல்லோருமே நல்லதும் கெட்டதும் கலந்தவனாக மட்டும்தான் பிறக்கிறான். இந்த அடிப்படை உண்மையை ஒத்துக்காம எங்க ஆளுனா சுத்தமானவன், உங்க ஆளுனா மோசமானவன், இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துங்கள். எங்காலெல்லாம் ஒஸ்தி உங்காலெல்லாம் மட்டம்னு பேசுகிற கோமாளித்தனத்தை நிறுத்துங்கள். ஏனென்றால் எங்காலும் கிடையாது, உங்காலும் கிடையாது, அவ தனித்தனி ஆளே ஒழிய எங்காலும் கிடையாது, உங்காலும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. ஒரு நடுநிலைமையோடு, அதுக்கு பேர் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு படியுங்க. இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? ஒரு காலத்தில் மதம் சார்ந்த ஒரு வகையான எண்ணப்போக்கு இந்திய அரசியலில் இருந்தது. அப்போது பிற கோயில்களை, பிற மத வழிபாட்டு முறைகளை மதிக்கிற பழக்கம் இல்லை. இந்த இயல்பான வாழ்க்கை முறை ஓடிக்கொண்டிருக்கிற போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வருகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு இங்கு இருக்கிற அரசர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. இந்தியர்களை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய பிடிவாதங்களை விட்டுவிட வேண்டும். தங்கள் விருப்பப்படியான ஆட்சி முறைகளை நடத்த முடியாது. இங்கிருக்கிற மக்களை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது திப்பு சுல்தானுடைய சிந்தனை மாறுகிறது. இந்துக்களோடு நாம் சமாதானம் செய்து கொண்டால் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் வருகிற கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்க முடியும் என்று கண்டுபிடித்ததால் இங்கிருக்கிற இந்துக்களோடு திப்பு சுல்தான் சமாதானம் செய்து கொள்கிறார். டிப்ளமசி என்று பெயர். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தவறு நடந்ததா? நடந்தது. ஒரு காலத்தில் சரி நடந்ததா? நடந்தது. தவறும் சரியும் நடந்ததா? நடந்தது. தவறு ஏன் நடந்தது, சரி ஏன் நடந்தது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறந்த காலம் நமக்கு சோறு போட போவதில்லை, எதிர்காலம் தான் இந்தியாவை கட்டமைக்க போகிறதே ஒழிய கடந்த காலத்தில் வீடு கட்டி குடியிருக்க முடியாது. கடந்த கால வரலாற்றை எடுத்து வைத்துக் கொண்டு சண்டை போட முடியாது. நேற்று அப்படி இருந்ததே, நேற்று அப்படி இருந்ததே, நேற்று அப்படி இருந்ததே என்பதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் ஒரு நாடு உருப்பட முடியாது. நேற்றைய பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய நேற்று போல் இன்று மாற்றுவதற்கு முடியாது. கடிகாரத்தை திருப்பி வைக்க முடியாது. நீங்கள் கிபியை கிமுவாக ஆக்க முடியாது. எனவே நாளை இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற கனவை மனதில் வைத்திருந்தால் எதுவரை தவறு நடந்தது, எதுவரை சரி நடந்தது, இறந்து போன மனிதர்களை இப்போது நாம் மாற்ற முடியுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன், இறந்து போனவர்களை மன்னித்து விடுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தை வலிமையான வார்த்தை. இறந்து போனவர்களை மன்னித்து விடுங்கள். இறந்து போனவர்களை விமர்சிக்கிற கேவலமான பழக்கத்தை தொடர்ந்து செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இறந்து போனவர்கள் மீது சாட்டுகிற எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர்களால் பதில் சொல்ல எழுந்து வர முடியாது என்பதால் இறந்து போகிற யாரையும் நீங்கள் தேவையின்றி விமர்சிக்காதீர்கள். இந்த நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்போது காந்தியை குறை சொல்வது என்பது இந்த நாட்டில் ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. காந்தியால் சுதந்திரம் வரவில்லை, காந்தி சோம்பேறியாக இருந்தார், காந்தி இந்த நாட்டு மக்களை வீண் பண்ணி விட்டார், பேசுவது சுலபம். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த காலத்தில் காந்தியை போய் தலைமை எடுத்துக்கொண்டு போராட ஒரு பயலுக்கு நாதி இல்லையே.
அப்போது தலைமை தாங்க, அதை எதிர்த்து நிற்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கேள்வி கேட்க, சிறைக்கு போக வேறு ஒருவனுக்கும் தகுதி இல்லையே. காந்தியின் முடிவுகளில் சில குழப்பம் இருக்கலாம். நானே காந்திய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இல்லை. காந்தியின் சில சிந்தனைகள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், காந்தியை விட அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வேண்டிய ஒரு தலைவன் பிறக்கவில்லை என்பதை நாம் தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு இறந்து போன மனிதனை வைத்துக் கொண்டு குறை சொல்வது, அவர் மீது குறை பேசுவது என்பது நாகரிகமற்ற, பண்பாடற்ற ஒரு சிலருடைய போக்காக இன்றைக்கு இருக்கிறது. தவறு. நீங்கள் நூல்களை எடுத்து படியுங்கள். காந்தி என்ன சாதித்தார் என்று உங்களுக்கு தெரிய வரும். நேதாஜிக்கும் காந்திஜிக்கும் என்ன கருத்து வேறுபாடு இருந்தது, இந்திய வரலாறு என்ன உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் நேதாஜியை உயர்த்துவதற்காக இன்றைக்கு காந்திஜியை அவமதிக்கிறீர்கள். ஆனால் நேதாஜி சொல்லுகிறார், காந்திஜியை போன்ற ஒரு மிகச்சிறந்த தலைவர் உலகத்தில் பிறக்க முடியாது என்று நேதாஜி சொல்லுகிறார். பின்னாளில் நேதாஜியை பற்றி காந்திஜி சொன்னார், எனக்கு நேதாஜியை போல் ஒரு வாரிசு இப்போது இருந்தால் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விடுதலையை விரைவாக வாங்கி காட்டுவேன் என்றார். நேதாஜியின் அருமை காந்திஜிக்கு தெரிந்திருந்தது, காந்திஜியின் அருமை நேதாஜிக்கு தெரிந்தது. துரதிருஷ்டவசமாக நேதாஜியின் அருமை தெரிந்த பல பேருக்கு காந்திஜியின் அருமை தெரியாமல் போனது இந்த தேசத்தின் துரதிருஷ்டம். நீங்கள் நடுநிலையோடு சிந்தியுங்கள். நேதாஜியையும் மதிக்க வேண்டும், காந்திஜியையும் மதிக்க வேண்டும். இந்த பண்பாடு நமக்கு வர வேண்டும். அதைவிட முக்கியம், இறந்து போனவர்களை குறை சொல்வதை விட கேவலமான பழக்கம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. அவர்கள் கல்லறையை விட்டு எழுந்து வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? தங்கள் நேர்மையை நிரூபிக்க முடியுமா? அவர்களை குறித்து நீங்கள் இழிவாக எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். அவர்கள் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல போகிறார்கள்? நான் எதற்காக சொல்லுகிறேன்? இந்த வரலாற்றை நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு காந்தியின் அணுகுமுறை சரி, எந்த அளவுக்கு நேதாஜியின் அணுகுமுறை சரி, எங்கு காந்தி தவறு செய்கிறார், எங்கு நேதாஜி தவறு செய்கிறார், இந்த தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். அதற்கு ஒரே வழி, யாரோ சொல்லுவதை நம்பாதீர்கள். நீங்களாக புத்தகத்தை அமைதியாக படித்து உண்மைகளை கண்டுபிடிக்கிற ஒரு பழக்கத்தை தயவு செய்து மேற்கொள்ளுங்கள். புத்தகம் உங்களை நீதிபதிகளாக்கும். புத்தகம் உங்களை நடுநிலைமைக்கு கொண்டு வரும். புத்தகம் உங்களை ஞானிகளாக்கும். புத்தகம் உங்களுக்குள் இருக்கிற மிருகத்தை கொன்று உங்களுக்குள் இருக்கிற புத்தனை தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை புத்தகங்கள். அதற்காக சொல்லுகிறேன், புத்தகம் என்ன செய்யும் என்றால் அவை உங்களை மாற்றக்கூடிய வலிமை உடையவை. நாம் படிக்கிற போது தெளிவாக படிக்க வேண்டும். என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய நாடு, இவற்றின் மீது நிச்சயம் மரியாதை எனக்கு இருக்கும், மாற முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் நாட்டின் மீது இருக்கிற மரியாதை என்பதற்காக உலகத்தின் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நான் கேவலமாக நினைக்கக்கூடாது. இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். அப்போது வாழ்ந்த பாரதி சொல்லுகிறார், இந்தியா பெருமைக்குரிய நாடுதான், ஆங்கிலேயர்களோடு ஒப்பிட்டால் நாம் எவ்வளவோ மேலானவர்கள் என்று பேசுகிற போது பாரதிக்கு கோபம் வருகிறது. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு செருப்பு தைக்கிற சக்கிலியாக இருக்கிறவர், நான் ஜாதி பெயர் சொல்வதில்லை, இது பாரதியின் வரி, அதனாலே சொன்னேன், மன்னித்து விடுங்கள். ஒரு செருப்பு தைக்கிற தொழில் செய்கிற ஒருவர் முறையாக வேதங்களையும் ஞானங்களையும் கற்று முடித்து விட்டால் அவர் ஒரு மடத்தினுடைய மடாதிபதியாக வர முடியும். இந்தியாவில் அது நடக்குமா? நடக்காது. ஆனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் தகுதியும் இலக்கணமும் மற்றமும் தெரிந்த ஒருவன் பிரதம மந்திரியாக முடியும் என்பது போல சமய குருவாகவும் மாற முடியும் என்று இருக்கிறது. அந்த தேசத்தின் வளர்ச்சி எங்கே, நம்முடைய நிலை எங்கே? பாரதி எழுதுகிறார். என்ன அர்த்தம்? இந்தியாவின் மீது பற்று உடைய பாரதி இந்தியாவின் பலவீனத்தையும் ஒப்புக்கொள்கிறார். இந்த விஷயத்தில் இந்தியர்கள் வளரவில்லை, இந்த விஷயத்தில் இந்தியர்கள் தேங்கிவிட்டார்கள், ஆங்கிலேயர்கள் இந்த விஷயத்தில் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய பகைவன் என்பதற்காக அவனுடைய திறமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்முடைய பகைவனாக இருந்தாலும் அவனுடைய திறமைகளை மதிப்பதுதான் மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான மிகச்சரியான அடையாளம். எதிரிகளை குறைவாக மதிப்பது என்பது அறிவியனர்களுடைய வழக்கமே ஒழிய அறிவாளிகள் எதிரியினுடைய பலத்தையும் மரியாதையையும் எப்போதும் தெரிந்து வைத்திருப்பார்கள். பாரதிக்கு அது தெரிகிறது. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை விட எந்த விஷயத்தில் மேலானவர்கள் என்பதை எழுதுவதற்கு பாரதியின் கைகள் தயங்கவில்லை. எனவே நாம் வரலாற்று புத்தகங்களை படித்து எது உண்மை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆனால் இப்போ என்ன பெரிய சிக்கல் தெரியுங்களா, உண்மையை விட பொய் தான் வேகமாக பரவுது. அதான் சொன்னால் உண்மை ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடுது. எப்படி உண்மை ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடுது. அப்படி இந்த எவன் தான் இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்னு எல்லாம் கண்டுபிடிச்சானோ தெரில. பொய் 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 அத்தனையும் பொய், அண்ட புழுகு ஆகாச்ச புழுகு அவ அப்படியே புழுகி தள்ளுறான். இந்த நாட்டில் பீகாரி அடித்தோம்னு சொன்னால் உண்மையா? அது யாரும் அடிக்கவே இல்லை. நம்ம பாட்டுக்கு அதை போட்டுக்கிட்டே இருந்தால் அயோக்கியத்தனம் இல்லையா? அது அதை அடிக்கிறான் இதை அடிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எதை வேணா போடுறான். ஆனால் ஒரு காலத்தில் சார் பிரிண்ட் மீடியாவில் வந்தால் எல்லாம் உண்மைன்னு நம்பினாங்க. இப்போ இந்த சனியம் பிடிச்ச சின்ன போட்டிக்குள்ளே வந்துட்டா அது உண்மைன்னு நம்புகிற ஒரு முட்டாள்தனம் மக்கள் மத்தியில் இருக்கு. அது சரியில்லை. டெக்னாலஜி வளர்ந்ததால நன்மையும் இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்ததுனால கஷ்டமும் இருக்குது. இந்த நெட்டு கம்ப்யூட்டரு கேஜெட்ஸ்லாம் வந்தது பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு போகிறான். காரில் யாரை கூட்டிகிட்டு போகிறான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான். மன்னிச்சுக்குங்க, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்மால் எல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒய்ஃபு வீட்டில் இருக்கிறா, இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு காரில் போகிறான். ஜாலியாக ஓட்டுறான், ஸ்பீடாக ஓட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். திடீர்னு ஒய்ஃப்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. என்ன ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டுறேன்னா. இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். இல்லை, ஜாலியாக இருக்கிறதுனால தனியாக போகும்போது ஒரு ட்ரிப் அப்படி போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் உன் கூட உட்காந்துருக்காளே ஒருத்தி, அவளை ஒழுங்காக பெல்ட் போட சொல்லுன்னா. இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். என்ன சொல்கிற அப்படின்னா, யோ கார் என் பேரில் தான் இருக்குது, ஃபைன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குதுயா. பெல்ட் போடல 2 ரிமைண்டர் வந்துருச்சு, ஃபைன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா? எவ்வளோ வேணால் கூட்டிகிட்டு போய் தொலை, பெல்ட் போட சொல்லு முதல்ல, பெனால்ட்டி எனக்கு வருதுன்னா. இன்றைக்கி என்ன ஆகி போச்சு பாருங்க. இவன் யாருக்குமே தெரியாமல் போகலாம்னு நினச்சா இது உள்ளே வந்துடுது. அடுத்த கேள்வி கேட்டா, ஃபோட்டோவில் பார்த்தா அவள் ஒன்றும் அவ்வளோ அழகாக இல்லை, ஃபோட்டோவோடு வருது, ஃபோட்டோவோடு வருது. டெக்னாலஜி வளர்ந்ததால் நன்மையும் இருக்க சிக்கலும் இருக்க. இதை விட ஒருத்தர் சொன்னார் டெக்னாலஜி வளர்ந்ததில் என்னன்னு. ஒரு ஆணுக்கு வேறு ஒரு அம்மாவோட தொடர்பு இருக்குதா இல்லையான்னு அவன் ஒய்ஃபுக்கு டவுட்டு. ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டா, கவுன்சிலிங் அதை அவர்கிட்ட வந்து கேட்டா, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, இதை அவர்கிட்ட கேட்டால் சண்டை வந்துடும், ஆனால் டவுட்டாக இருக்குது அப்படி. எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் யோசனை சொல்லிக் கொடுங்க. கவுன்சிலர்னால் அப்படி நினச்சிடாதீங்க, நாங்கள் வேறு கவுன்சிலர்ஸு, ஏழைங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி கவுன்சிலர்ஸு, அறிவு மட்டும்தான் கொடுப்போம் நாங்கள். அவ வந்து கேட்டா, அவன் சொன்னால் ஒன்றும் இல்லைம்மா, உன் ஹஸ்பண்ட் ஆயிடுச்சுக்க, அவங்க வீட்டுக்கே போ, அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு செகண்ட் அவன் ஃபோனை வாங்க. ஏன் இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வாட்ஸ்அப்பு இதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும். புதுசு புதுசாக ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ கனெக்ஷன் இருக்கா இல்லையா நீ ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு போன உடனே அவன் ஃபோனை வாங்கு. இவன் வாட்ஸ்அப்பு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ஏற்கனவே கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கனெக்ட் ஆகலையா போனால் போது விட்டுரு. நான் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சினால எவ்வளவு பெரிய ரகசியங்கள்லாம் இன்றைக்கி வெளியே வருதுங்கிறதுக்கு அடையாளம் சொன்னேன். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஏன்னா புத்தகம்னு படிக்கிற பழக்கம் இப்போ போயிடுச்சு. இப்போ யாராவது புத்தகத்தை தேடி எடுத்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? புத்தகம் ஒரு பெரிய சுமையாக இருக்குது அவங்களுக்கு. ரெண்டாவது புத்தகம் படிக்கிற பொறுமை இல்லை. நம்ம இந்த கொரோனா காலத்தில் குழந்தைகளுக்கு வேறு எல்லாமே ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து என்ன பண்ணோம், அது எல்லாமே இதுக்குள்ளே பார்த்து பார்த்து பழகி புத்தகம் படிக்கிற பழக்கமே குழந்தைகளுக்கே போயாச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி நீங்கள் பயன்படுத்தணும். அன்று அறிவை வளர்த்து கொள்வதற்கு புத்தகங்கள் துணையாக இருந்தன. இன்றும் உங்கள் அறிவை வளர்த்து கொள்வதற்கு இது துணையாக இருக்க முடியும். இதை விட அறிவு கொடுக்கக்கூடிய அறிவு சுரங்கமும் இல்லை, இதை விட நாசமாக்கக்கூடிய நரகமும் இல்லை. இதை ஒன்றை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். முன்னெல்லாம் நான் வெளியூர் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏகப்பட்ட புத்தகங்களை தூக்கிட்டு வெளியே வருவேன். இப்போ அப்படி அவசியமே கிடையாது. இதில் போட்டு அப்படியே அந்த எங்கே வேணாலும் கூகுளில் போட்டு அந்த புத்தகத்தை அப்படியே படிக்கலாம். எவ்வளோ மாறி இருக்குது. அப்போ அறிவை சேகரிக்கணும். நமக்கு டைம் கிடைக்கும் போது எங்கேயோ வெயிட் பண்ணுறோம், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறோம், வேறு ஒரு நபருக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் இதில் கூகுளில் போய் எந்த புத்தகத்தை வேணாலும் இன்றைக்கி படிக்க முடியும். ஏன்? படிப்பதன் மூலம் நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது சாதாரணமான மாற்றம் அல்ல. அதனால சொல்கிறேன், இதை பயன்படுத்தணும்.